கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வெற்றி பெறும்படிக்கு ஓடுவோம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு அநேக காரியங்களை குறித்து எழுதுகிறார். உங்களுக்கு நிறையவே எதிர்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும், அதிலும் மிகவும் முழு பலனுடன் ஓட வேண்டும் என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல், நான் நிச்சயமில்லாதவனாக ஓட மாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன், இலக்கை நோக்கி குறி தவறாமல் பந்தயத்தில் வெற்றி பெறும்படிக்கே ஓடுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் பல சந்தர்ப்பங்களில் லக்கு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எந்த உற்சாகமும் நமக்கு இல்லை, சாதனையும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் கூட இல்லாமல் போய்விடுகிறது. அதே சமயத்தில் வெற்றி இலக்கை நோக்கி குறி தவறாமல் ஓடும்போது நாம் அற்புதங்களை காண முடியும், ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க முடியும். ஆகையால் தேவனுடைய பலத்தினால் ஓடுவோம், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வோம், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாக நிற்போம். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, விசுவாச ஓட்டத்தில் வெற்றி பெறும்படிக்கு ஓடுகிறதற்கான கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.